பிரைஸ் காட். எப்படி 5:7 நினைக்கிறார். 5:7 யோபுல தொல்லைகளையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வருத்தங்களையும் அனுபவிக்கவே மனுஷன் பிறந்தான். நல்ல செயல், நல்ல காரியமா இது? இதை போய் எடுத்து யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்களா? பிரசங்கம் பண்ணி அந்த சபை மக்கள் கேட்டா அவங்க நல்லா இருப்பாங்களா? வந்தவங்க நிம்மதியா வாழ முடியுமா? சகோதரியே, நீ தொல்லையை அனுபவிக்கத்தான் இந்த உலகத்தில் பிறந்தாய். சகோதரா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ தொல்லைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வேதனையும் படும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். நான் இப்பொழுது ஆவியோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இப்படி சொன்ன சபை உருப்படுமா? கேட்டவன் செத்துருவான் சீக்கிரம் தெருவில் போகும்போதே. இத மாதிரி பிரசங்கத்தையும் கேட்காதீங்க, இத மாதிரி வசனத்தை எடுத்து ஜோமும் பண்ணாதீங்க. நான் தொல்லைகளை தான் அனுபவிக்க பிறந்தேன், கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தேன் சொல்லி சொல்லி பிரெயின்ல ஏத்தி மனசுக்குள்ள ஏத்தி அதுவே வாழ்க்கையை ஆக்கிறாதீங்க. ஸ்தோத்திரம். தொல்லைகளையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க மனிதன் பிறந்திருக்கிறான் என்று பேசுவது தேவ படைப்புக்கே விரோதமானது, தேவனுடைய படைப்புக்கு விரோதமானது. உங்களையும் என்னையும் அழகாக தேவ சாயலாக தேவன் படைத்தார். ஸ்தோத்திரம். இதற்கு எதிராக பேசுவது தேவ குற்றமாகும். ஸ்தோத்திரம். அடிக்கடி உங்களுக்கு நீங்களே நான் கஷ்டப்படவும் வேதனைப்படவும் துன்பத்தை அனுபவிக்கும் பிறந்தேன் என்று ஞாபகப்படுத்தி பேசிக்கொண்டு அறிவிலையும் எண்ணத்திலையும் மூளையிலையும் பிரெயின்லையும் பதிவு செய்யாதீர்கள். பதிவு செய்யாதீங்க.